ஓகே. வட்டத்தின் நான்கள் படிச்சிட்டோம். இன்றைய பார்க்க போறோம் வட்டத்தின் கோணங்கள். வட்டத்தின் கோணங்கள்னும் போது சிம்பிளான ஒரு விஷயம் தான்டா. வட்டத்துக்குள்ள அமையிற கோணங்களை கண்டுபிடிக்கிறது தான் வட்டத்தின் கோணங்கள். வட்டத்துக்குள்ள எப்படி எப்படி எல்லாம் கோணங்கள் அமையுதோ அதை கண்டுபிடிக்கிறது தான் வட்டத்தின் கோணங்கள். சிம்பிளா சொல்றேன். சரியா? இப்ப வட்டத்தின் கோணங்களுக்கான தேற்றம், முதல் தேற்றம் பார்க்க போறோம். சரியா? முதலாவது ஒரு வட்டத்தை எடுப்போம். முதலாவது ஒரு வட்டத்தை எடுத்தாச்சு. சரியா? இந்த வட்டத்துல சரியா 2 பரிதி புள்ளிகளை நான் குறைச்சிறேன். சரியா? 2 பரிதி புள்ளியை குறிச்சிறேன். சரியா? ஒன்று இவரை ஏன்னு குறிச்சிறேன், இவரை பி அப்படின்னு குறிச்சிறேன். வட்டம் ஒன்று எடுத்தாச்சு. வட்டத்துல 2 பரிதி புள்ளி எடுக்கிறேன். சரியா? வட்டத்துல 2 பரிதி புள்ளி எடுக்கிறேன். பரிதி புள்ளி எடுத்து போட்டோம். இந்த பரிதி புள்ளியில நல்லா பாருங்க. சரியா? இந்த பரிதி புள்ளி 2 எடுத்துட்டு இந்த ஸ்ட்ரைட் ஓகேவா? நான் இவரை வரைகிறேன். ஓகேவா? இந்த ரெட் கலர்ல வரைஞ்சிருக்கேன் தானே? ஓகேவா? ஓகே. இப்போ இது ஃபுல்லாவே வில் அப்படின்னு சொல்லுவோம். இது ஃபுல்லாவே வில் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. பரிதி. சரியா? வட்டத்தின் பரிதின்னு சொன்னா பரிதி அல்லது சாரி இது ஃபுல்லாவே பரிதி அப்படின்னு சொல்லுவோம். இந்த பரிதிய 2 பரிதி புள்ளிகளால பிரிச்சும் போது வாரதுதான் வில் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஆரை சிறை வில் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இதுல அந்த இது எப்படி இருக்குன்னு சொன்னா பெருசா இருக்கு. இது எப்படி இருக்கு பிள்ளைகள்? பெருசா இருக்குது. இது அதை விட சின்னதா இருக்கு. இது பெரிதாக இருக்கிறது. இது அதை விட சின்னதாக இருக்குது. ஓகேவா? அதே நேரம் இவருக்கு ஒரு மையம் ஒன்று குறிச்சு கொள்ளும். ஓகேவா? ஓன்னு பேரை கொடுக்கிறேன். இத ஓன்னு பேர் குறிக்கிறேன். ஓகேவா? இப்போ நாங்க குறிச்சோம்னு சொன்னா இந்த ஏபி அப்படின்னு 2 பரிதி புள்ளியை வச்சு பார்க்கும்போது அப்படி பிள்ளைகள் நல்லா கவனிச்சுக்கோ. இந்த ஏ பி அப்படின்னு 2 பரிதி புள்ளிகளை வைத்து பார்க்கும் போது இந்த துண்டு பெரிய வில்லாக காணப்படுகிறது. சரியா? இந்த துண்டு பெரிய வில்லாக காணப்படுகின்றது. எனவே இந்த துண்ட என்ன பேர் சொல்லி அழைப்பாங்கன்னு சொன்னா பேரிவில்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க பிள்ளைகள்? பேரிவில். பேரிவில். நான் பேசிக்ல இருந்து போறேனே. இது என்ன சொல்லுவாங்க? பேரிவில் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அப்ப இது சின்ன துண்டாக இருக்கிறதால இது என்ன சொல்லுவாங்க? சீரிவில்னு சொல்லுவாங்க. இது என்ன பேர் சொல்லுவாங்க? சீரிவில் அப்படின்னு சொல்லுவாங்க. இத சீரிவில் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இது எல்லாருக்கும் தெரியும் மையம். இத சொல்லுவாங்க மையம் அப்படின்னு எங்கட பிள்ளைகளுக்கு எல்லாருக்குமே தெரியும். சரியா? இப்போ மையத்துல இப்ப இந்த இந்த ஏ இந்த பி இந்த 2 பரிதி புள்ளி இருக்கு தானே? ஏ பி 2 பரிதி புள்ளி இருக்கு. இந்த 2 பரிதி புள்ளியையும் வைத்து இந்த 2 பரிதி புள்ளியையும் வைத்து சரியா இணைக்கிறேன். இணைச்சாச்சு. சரியா? இந்த இணைக்கும் போது உருவாகிற இந்த கோணம் உருவாகிற இந்த கோணத்துக்கு என்ன பேர் சொல்லுவாங்கன்னு சொன்னா மைய கோணம்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் சொல்லுவாங்க மைய கோணம். நான் பேசுறது கிளியரா விளங்குதாப்ல? ஓ சார். ஓ சார். மைய கோணம். இதுக்கு பேர் சொல்லுவாங்க மைய கோணம். கொஞ்சம் இருங்கடா. சொல்லுவாங்க மைய கோணம். என்னது? மைய கோணம். சரி. இப்போ அதே பரிதி புள்ளிகளை வைத்து பார்க்கும்போது இப்ப அதே பரிதி புள்ளிகளை வைத்து பார்க்கும்போது சரியா இது மையத்தில் அமைக்கிற கோணம் தானே? அதே பரிதியில அமைக்குதுன்னு சொன்னா இந்த பரிதியில ஏதாவது ஒரு புள்ளியில அமைச்சுன்னு சொன்னா ஓகேவா? எக்ஸாம்பிள் சரியா? ஏதாவது ஒரு பரிதி புள்ளியில அமைச்சுச்சுன்னு சொன்னா இந்த கோணத்தை சொல்லுவாங்க. சரியா? இந்த கோணத்தை சொல்லுவாங்க பிள்ளைகள் பரிதி கோணம் அப்படின்னு சொல்லுவாங்க.
பரிதி கோணம். என்ன பேர் சொல்லுவாங்க? பரிதி கோணம். சரியா? இது மைய கோணம், இது பரிதி கோணம், இது சீரிவில், இது பேரிவில். சரியா? இப்போ இந்த விஷயம் நான் சொல்லி தந்த இந்த விஷயம் சும்மா நார்மலா உங்களுக்கு வந்துகிட்டு நான் பெருசா அந்த என்ன சொல்றது தியரி அப்படின்னு எல்லாம் சொல்லி தரல. உனக்கு எது தேவையோ அதை நான் உனக்கு சொல்லி தந்திருக்கிறேன். இந்த விஷயம் உனக்கு கிளியரா விளையுச்சா? ஓ சார். வரைஞ்சிட்டீங்க ஏன்னா சரி கீழே எழுதுங்க. தேற்றம் ஒன்று, தேற்றம் ஒன்று அப்படின்னு எழுதிக்கோங்க. தேற்றம் ஒன்று. சரியா? வாசிக்கிறேன், எழுதிக்கோ. ஒரு வட்ட வில்லினால் ஒரு வட்ட வில்லினால் ஒரு வட்ட வில்லினால் ஒரு வட்ட வில்லினால் மையத்தின் மீது எதிரமைக்கும் கோணம், ஏதாவது ஒரு வட்ட வில் உண்டு. சரியா? அந்த வட்ட வில்லினால் மையத்தின் மீது எதிரமைக்கும் கோணம், மையத்தின் மீது எதிரமைக்கும் கோணம், மையத்தின் மீது எதிரமைக்கும் கோணம் அவ்வில்லினால் 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 வட்டத்தின் எஞ்சிய பரிதியின் மீது அவ்வில்லினால் அவ்வில்லினால் வட்டத்தின் எஞ்சிய பரிதியின் மீது அவ்வில்லினால் வட்டத்தின் எஞ்சிய பரிதியின் மீது எதிரமைக்கப்படும் கோணத்தின் எதிரமைக்கப்படும் கோணத்தின் எதிரமைக்கப்படும் கோணத்தின் எதிரமைக்கப்படும் கோணத்தின் எதிரமைக்கப்படும் கோணத்தின் இருமடங்காகும். எதிரமைக்கப்படும் கோணத்தின் இருமடங்காகும். எதிரமைக்கப்படும் கோணத்தின் இருமடங்காகும். சரியா? எழுதிட்டீங்களா? எழுதிட்டீங்களா? ஓகே சரி கவனிங்க. இப்ப நான் இதுல இன்னொரு விஷயம் மட்டும் சொல்லி தர போறேன். நான் என்ன சொல்லி தந்தேன்? இந்த பரிதி புள்ளி 2 இந்த பரிதி புள்ளியை வச்சு இப்படி ஒரு கோடு வருது, இப்படி ஒரு பரிதி ஒன்று வருதுன்னு சொன்னா இந்த வில்ல செல்வோம். இந்த 2 பரிதி புள்ளியை வச்சு ஒரு வில் ஒன்று உருவாக்கப்படுன்னு சொன்னா இதை சொல்றது சீரி வில்னு சொல்றேன். ஏன்னா அது கிளியரா? அது கிளியர். ஓகே. இந்த சீரிவில் இந்த சீரிவில்ல அடிப்படையாக வச்சு மையத்தினூடாக அமைக்கப்படுகின்ற கோணம் இது மைய கோணம். அது ஓகே. பரிதி புள்ளியினால அமைக்கப்படுற கோணம் இது பரிதி கோணம். இன்னொரு விஷயம், இது சீரிவில்லினால் அமைக்கப்பட்ட மையக்கோணம் தானே. இந்த சிறிய வில்லுக்கு இது மையக்கோணம். சரியா? இந்த சிறிய வில்லுக்கு இது பரிதி கோணம். ஆகவே இதுக்கு முன்னுக்கு நீ எழுதிக்கணும் சீரிவில்லின் மையக்கோணம். சீரிவில்லின் மையக்கோணம். அதே மாதிரி இது பேரிவில்லின் மையக்கோணம். பேரிவில்லின் மையக்கோணம். ஓகே. பேரிவில்லின் பரிதிக்கோணம். பேரிவில்லின் பரிதிக்கோணம். சரியா? அதே மாதிரி பிள்ளைகள் அதே மாதிரி இன்னொரு விஷயம் ஒன்று இருக்குது, கவனிச்சுக்கோ. இப்ப இது சீரிவில்லுன்னு சொன்னா இது பேரிவில். இதை ஒத்துக்கொள்றீங்களா? பாரு ஆழமா அழகா படிச்சு தாரேன், தெளிவா புரிஞ்சுக்கோ. இங்க நீ புடிச்சிட்டான்னு சொன்னா தேற்றம் எல்லாம் சிம்பிளா செய்வீங்க. அதனாலதான் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு ஆழமா சொல்லி தரேன். ஓகே. இப்ப இது சீரிவில்னா இது பேரிவில். இதை ஒத்துக்கொள்றீங்களா? ஓ சார். ஓகே. இப்ப இத பேரிவில் எடுத்தீங்கன்னு சொன்னா இத பெரிய வில் எடுத்தீங்கன்னு சொன்னா இந்த பெரிய வில்ற இதுதான் 2 பரிதி புள்ளிகள். இது ஒத்துக்கொள்றியா? பெரிய வில்ற இதுதான் 2 பரிதி புள்ளிகள். இதை அடிப்படையா வச்சு பார்க்கும்போது இவரை அடிப்படையா வச்சு பார்க்கும்போது இவர மைய கோணம் நல்லா கவனிச்சுக்கோ. இந்த பேரிவில்ற மைய கோணம் நான் இவர் என்று சொல்றேன். பேரிவில்லின் மையக்கோணம் நான் இவர் என்று சொல்றேன். இது ஒத்துக்கொள்றியா? இது விளைஞ்சா உனக்கு? அதாவது ஓ சார். இவரை நீ இப்படி பார்த்தா என்று சொன்னா இவரை நீ இப்படி பார்த்தா என்று சொன்னா அது எப்படி இருக்கும்? அது எப்படி இருக்கும் பார்? இப்படியே இருக்கும்.
சரியா? உதாரணமா ஏ பி சரியா? ஏபின்னு இருக்குது. இப்போ இந்த ஏபிட கோணம் எப்படி வந்திருக்குது? இப்ப இத திருப்பினா எக்ஸாம்பிள் ஓகே. இதானே பிள்ளைகள். இப்ப யோசிச்சு பாரு. இந்த ஆள் தான் இப்ப பேரிவேல். இந்த ஆள்ற மைய கோணம் அப்ப இதுதானே. இந்த பெரிய ஆள்ற மைய கோணம். இப்ப இத விட்டுருங்களே. இத விடுங்களே. சரி இத மறந்துடுங்களே. இவர பார்த்தீங்கன்னு சொன்னா, இது மையத்தினூடாக போகுதுன்னு சொன்னா, இது பேரிவில். அதோட மைய கோணம் இதுதானே. இத ஓ ஒத்துக்கொள்றியா? சார். ஓ சார். இத ஒத்துக்கொள்றாய். அப்போ இந்த கோணம் இந்த கோணம் அப்ப என்ன சொல்லி அழைக்கப்படும்? இந்த கோணம் என்ன சொல்லி அழைக்கப்படும்? பேரிவில்லின் மையக்கோணம். பேரிவில்லின் மையக்கோணம். இது விளைஞ்சா புள்ளைகள் எல்லாம் ஹிக்மா விளைஞ்சா? நிஷா விளைஞ்சா? நிஷா சாரி மதுஷாலினி அக்கா விளைஞ்சா? ஓ சார். மையக்கோணம். மைய கோணம். சரியா? அதே நேரம் பிள்ளைகள் இவரை நான் இப்படி நினைச்சிரு. சரியா? சும்மா எங்களுக்கு தேவைக்காக வேண்டி நான் இப்படி ஒரு ஆளை நினைச்சிறேன். இவத்துல ஒரு ஆளை வைக்கிறேன் எக்ஸ் சரியா? ஓகே. இந்த பரிதி புள்ளி எடுத்தீங்கன்னு சொன்னா சாரி வில் எடுத்தீங்கன்னு சொன்னா இந்த பேரி வில் எடுத்தீங்கன்னு சொன்னா இவர் மைய கோணம்னு சொன்னா இந்த கோணம் பரிதி கோணம். வெரி குட் பரிதி கோணம். என்ன பிள்ளைகள்? பரிதி கோணம். பரிதி கோணம். யார பரிதி கோணம்? பேரிவில்லின் பரிதி கோணம். யார பரிதி கோணம்? பேரிவில்லின் பரிதி கோணம். பேரிவில்லின் பரிதி கோணம். பேரிவில்லின் பரிதி கோணம். பேரிவில்லின் பரிதி கோணம். இக்மா விளைஞ்சா? பேரிவில்லின் ஓ சார். பரிதி கோணம். சரியா? இவ்வளவுதான் சப்ஜெக்ட். இத அடிப்படையா வச்சுதான் முழு தேற்றமுமே ஓடுதுடா. இதத்தான் போட்டும் எங்கட குழப்புறோம் மண்டைய போட்டு. தேற்றத்தை நாங்க நிறுவ போறோம். நாங்க தேற்றத்தை நிறுவ போறோம். சரியா? இங்க இருந்து ஸ்டார்ட் பண்றேன். இங்க இருந்து ஸ்டார்ட் பண்றேன். முதலாவது தரவு. சரியா? தரவு என்னன்னு சொன்னாப்ல என்ன விஷயம் இதுல தந்திருக்கிறாங்க. இதுல என்ன விஷயம் தந்திருக்காங்கன்னு சொன்னா சரியா? ஓவை மையமாக உடைய வட்டத்தில் பிள்ளைல உங்களுக்கு அளவு விளங்கு தானே. ஓவை மையமாக உடைய வட்டத்துல இந்த ஏபிசி இந்த 3 புள்ளிகளும் பரிதி புள்ளிகள் ஆகும். இந்த 3 புள்ளிகளும் பரிதி புள்ளிகள் ஆகும். இத ஒத்துக்கொள்றீங்களா? ஓ சார். வெரி குட். கொஞ்சம் பேசினா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்கும். நீ பேசலாட்டி நான் ஒண்ணும் சொல்ல மாட்டேன். ஓகே. முதலாவது தரவு நாங்க என்ன செய்ய போறோம்? ஓவை மையமாக உடைய ஓவை 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 சரியா? ஓவை மையமாக உடைய வட்டத்தில் ஏ பி சி என்பன பரிதி புள்ளிகள் ஆகும். இந்த அழகா அந்த தேற்றங்களை எழுதிக்கொள்ளணும் பிள்ளைகள். பரிதி புள்ளிகளாகும். இதுதான் அவன் தந்த தரவு. இதுதான் அவன் தந்த தரவு. இப்போ கேள்வி என்னன்னு சொன்னா அவன் எதை நிறுவ வேண்டியது? அடுத்தது என்ன? தரவுக்கு பிறகு என்ன பிள்ளைகள்? நிறுவ வேண்டியது. தரவுக்கு பிறகு நிறுவ வேண்டியது. இரண்டாவது நிறுவ வேண்டியது. ஹிக்மா விளங்குதா?
அழகா கிளியரா ஓ சார் லாஸ்டா விளங்கப்படுத்துறேன். ஒன்னும் யோசிக்காதீங்க. சும்மா நார்மலா பாருங்க என்னத்த விஷயம். நிறுவ வேண்டியது என்னன்னு சொன்னா இவர் அதாவது இதிட பெருமானமானது இட பெருமானத்தின் 2 மடங்கு தான் இவர். அதாவது இது ஏ பாகைன்னு சொன்னா இது 2a. இது ஏ பாகைன்னு சொன்னா இது 2a ஆக காணப்படும். இதுதானே நிறுவ வேண்டியது. இவர்ற 2 மடங்காக இவரு காணப்படுவாங்க. இதுதானே பிள்ளைகள் நிறுவ வேண்டிய ஆள். ஓ என்ன சார் டவுட்டா? இல்ல. ஓகே. அப்போ இந்த 2 கோணத்தையும் ஃபர்ஸ்ட் குறிப்போம். AOB கோணம். AOB கோணம் சமன் ACB கோணம். சரியா? இப்ப உங்களுக்கு பிரச்சனை வரும் பிள்ளைகள் இதுல எந்த பக்கத்துக்கு நான் 2 போடணும். இதுல எந்த பக்கத்துக்கு நான் 2 போடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா நார்மலா யோசிங்க. நார்மலா யோசிங்க. இவருக்கு வார பாகையிட அரைவாசி தான் இவருக்கு வரணும். நல்ல நார்மலா யோசி. இவர பாகையிட அரைவாசி இவர் வரணும். அல்லது இவருக்கு வார பாகையிட 2 மடங்கு இவர் வரணும். சும்மா ஏசிபின்னு யாரு இவர். ஏசிபின்ற ஆள் வந்துகிட்டு இவர் சொன்னா இப்ப இவருக்கு நான் சும்மா சொல்றேன். உதாரணமா ஒரு 30 பாகைன்னு வைப்போமே. இவருக்கு 30 பாகைன்னு வைப்போம். இவருக்கு சும்மா நான் சும்மா சொல்றேன் 30 பாகைண்டா. இந்த ஏஓபிட பாகை எவ்வளவு வந்திருக்கணும்? இவர் 30ண்டா இந்த ஏஓபி இந்த கோணத்துக்கு எவ்வளவு 60 வரணும்? பாகை 60 பாகை வரணும். அப்போ இங்க 60 பாகை இங்க 30 பாகைன்னு சொன்னா சமப்படுத்தணும்னு சொன்னா சமப்படுத்தணும்னு சொன்னா இவர் 60 ஆகணும் தானே. ஓ சார் இவர் 60 ஆகினா தான் சமப்படுத்தலாம். இப்ப இவரை 60 ஆக்கணும்னு சொன்னா நான் இவரை எத்தனையால பெருக்கணும்? 2 ஆல பெருக்கணும். ஆகவே நிறுவ வேண்டிய ஆள் யாரு? ஏஓபி கோணம் சமன் 2 ஏசிபி கோணமாக அமைய வேண்டும். 2 ஏசிபி கோணமாக அமைய வேண்டும். இத ஒத்துக்கொள்றீங்களா? ஓ சார் ஓ ஓகே. சார் அடுத்தது. இப்போ என்ன செய்ய போறோம்? அமைப்பு. அடுத்த விஷயம் யாருன்னு சொன்னா அமைப்பு. நாங்க அமைச்சிருக்கிறேன். அமைப்பு. அழகா எழுதுறேன் பிள்ளைகள். இதான் அழகா நீயும் எழுதிக்கோங்க. அமைப்பு. இந்த விஷயம் கட்டாயம் உங்களுக்கு தேவை. எக்ஸாமுக்கு சில டைம் தேற்றமா வர சான்ஸ் இருக்கு. அமைப்பு. இதுல நான் அமைத்த விஷயம் என்னன்னு சொன்னா இதுல அமைத்த விஷயம் என்னன்னு சொன்னா இந்த சியையும் ஓவையும் இந்த சியையும் ஓவையும் இணைத்து பி வரை நீட்டியுள்ளேன். அதாவது இந்த சி புள்ளி பரிதி புள்ளி சி மையப்புள்ளி ஓ இந்த பரிதி புள்ளியையும் மையப்புள்ளியையும் இணைத்து பி வரை நீட்டி உள்ளேன். இப்ப அதை எழுதுவோம். வாங்க அதை எழுதுவோம். CO ஆனது சி கமா ஓ ஆனது சி கமா ஓ ஆனது பி வரை நீட்டப்பட்டுள்ளது. பி வரை நீட்டப்பட்டுள்ளது. 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 புள்ள நான் இப்ப தேற்றம் செஞ்சுட்டு வாரது மெதுவா தான் அழகா எழுதிட்டு வாரேன். உனக்கு விளங்குற மாதிரி இருக்கா? அடையோ உண்மைதான். நான் ஒவ்வொரு வசனமும் செல்றது வந்துகிட்டு உனக்கு விளங்குற மாதிரி இருக்கா? அத சொல்ல முதலாவது. ஓ சார் எந்த குழப்பம் எதுவும் இல்லையே? இல்ல சார் ஓகே சரி கவனி. சி வரை நீட்டப்பட்டுள்ளது. அதாவது இந்த சிஐ மோவையும் பி வரைக்கு நான் நீட்டுகிறேன். இது நான் அமைத்து கொண்டது. எனக்கு தேவைக்காக நான் அமைச்சு கொண்டது. ஓகே. இப்போ தரவு சரி நிறுவ வேண்டியது சரி அமைப்பு சரி. அடுத்த ஸ்டெப் என்ன வரணும்? சொல்லுங்க. நிறுவல். நிறுவல். வெரி குட். நிறுவல். சரி. இப்போ நிறுவ போறோம். இவரை நாங்க இவரின் 2 மடங்கு இவர்னு நிறுவனம். சரி வாங்க. இப்போ ஒரு சில ஐடியாக்கள் நாங்க எடுக்க போறோம். ஒரு சில ஐடியாக்கள் எடுக்க போறோம் வாங்க. சரியா? வாங்க. முதலாவது நம்ம இப்ப பார்க்க போறோம். சரியா? நிறுவ போறோம். இப்ப நாங்க பார்க்க போறோம். என்னோட சேர்ந்து நீங்களும் வாங்களே. என்னோடு சேர்ந்து நீங்களும் வாங்க.
இல்ல எனக்கு சொல்லுங்க, எது எது ஆரைகளாக காணப்படும்? என்ன சார்? இந்த வட்டத்துல பிள்ளைகள் யார் யார் ஆரைகளாக காணப்படுவாங்க? AO BO. வெரி குட். ஏஓவும் பிஓவும் ஆரைகளாம். அப்ப ஏயோட பருமனும் பியோட பருமனும் சமன் தானே? ஓ சார். ஓகே. வேற ஒருத்தரும் இருக்காரு. அந்த OC. வெரி குட். ஓசி இந்த ஆழம். ஓசி இந்த ஆழம். அப்ப அதுக்காக நான் இப்படி குறிச்சிடுறேன். ஹிக்மா விளங்குதா தங்கச்சி நான் சொன்ன விஷயம்? ஓ சார். ஓகே சரியா? ஆரைகள். இப்ப அடுத்த ஸ்டெப்புக்கு வா. சரியா? அடுத்த ஸ்டெப்புக்கு வரேன். இப்படித்தான் கொஞ்சம் கொஞ்சமா தான் செய்யறேன். நம்ம ஒரு தேற்றத்தை பார்த்தோம்னு சொன்ன பிள்ளைகள் அது வாழ்க்கையிலே மறக்கக்கூடாது. நான் 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 பட்ட கஷ்டம் நீ படக்கூடாதுன்றதுக்கு தான் மெதுவா படிப்படியா கொஞ்சம் கொஞ்சமா அணுவா சொல்லித்தாரேன். ஓகே ஒரு சில ஆட்களுக்கு இது விளங்கி இருக்கலாம். படிச்சா ஓலெவல் ஆட்களுக்கு விளங்கி இருக்கலாம். 10ஆம் வகுப்புகள் இது புதுசா இருக்கும். செத்தாலும் மறக்கக்கூடாது அந்த விஷயத்தை. ஓகே சரி. இப்ப அடுத்த ஸ்டெப் பாருங்க. இது முக்கோணி இதுவும் முக்கோணி. இதுவும் முக்கோணி இதுவும் முக்கோணி. இப்போ இந்த ஏஓசி முக்கோணி எடுத்துட்டு சொன்னா இதுக்கு ஒரு சிறப்பு பெயர் ஒன்று இருக்கும். எப்படியும் இருக்கும். என்ன சிறப்பு பெயர்? இந்த ஏஓசி அப்படின்னு அந்த முக்கோணியை நீ தனியா பார்த்தேன்னு சொன்னா அந்த முக்கோணிக்குன்னு ஒரு சிறப்பு பெயர் ஒன்று இருக்குது. என்ன பேரா இருக்கும்? ஹெக்மா இரு சமபக்க முக்கோணி. இரு சமபக்க முக்கோணி. சமவளையம் இரு சமபக்க முக்கோணி. ஓ சார். ஓகே இப்படித்தான் ஐடியா எடுக்குது. ஏன் நான் நினைச்சிருந்தா இதுதான் தேட்டோண்டு கடன் எழுதிட்டு கணக்குள்ள போயிருக்கலாம். ஏன் நான் கடன் எழுதாம நான் தேற்றத்தையே நான் விளங்கப்படுத்தேன்னு சொன்னா இது வழங்கினா தம் பிள்ளைகள் இது சம்பந்தப்பட்ட எப்படி கஷ்டமான கேள்வி வந்தாலும் உனக்கு விளங்கி கொள்ளலும். அதுக்காக தான் நான் இவ்வளவு மெதுவா சொல்லித்தார். சரியா? வேற ஒன்றும் கிடையாதுடா. சரி இப்போ இது எப்படிப்பட்ட முக்கோணினா இரு சமபக்க முக்கோணி. எது எது சமனான பக்கங்கள்? ஏஓவும் ஓசியும். காரணம் வட்டத்தின் ஆரைகள். அப்ப ரெண்டு சமனான பக்கங்கள் காணப்பட்டுச்சுன்னு சொன்னா எனக்கு சொல்லுங்க மதுவும் ஷாலினியும் இந்த கோணமும் பருமன்ல எப்படி இருக்கும்? மது ஷாலினி ரெண்டு பேரும் சொல்லுங்க. இந்த கோணமும் பருமனில் எப்படி இருக்கும்? சமனா இருக்கும். அதுக்கான காரணம் என்னமா? தெரிஞ்சாக்கள் யாராவது? ஒரு முக்கோணியின் ம். அந்த இரண்டு பக்கங்களுக்கு எதிரான கோணங்கள் சமம். ஒரு முக்கோணியின் சமமான பக்கங்களுக்கு எதிரான கோணங்கள் பருமனில் சமன். எப்படி சமா? சமா ஓ சார். எப்படி? ஒரு முக்கோணியின் சமனான பக்கங்களுக்கு எதிரான கோணங்கள் பருமனில் சமன் அப்படி சொல்லணும். சரியா? நல்ல பிள்ளை. ஓகே அப்ப நான் இவருக்கு எக்ஸ்ன்னு கொடுக்குறேன். அப்ப இவருக்கு எக்ஸ்ன்னு கொடுத்த இவர் கோணம் எவ்வளோ? இவர கோணம் எவ்வளோ? எக்ஸ் தானே? ஹிக்மா விளைஞ்சா? ஓ சார் விளங்கிச்சு. அல்லா டே யாரும் எங்கேயும் பார்க்காத நான் சொல்லித்தரத அப்படியே பார்த்துட்டு இரு. ரொம்ப முக்கியமான விஷயம். நான் இவ்வளவு மெதுவா சொல்லி இது மாதிரி மெதுவா வேற யாராவது சொல்லி கொடுக்கலாம். எனக்கு தெரிஞ்சு யாரும் இல்லை. சரியா? அதனால நல்ல ஆழமா பார்த்துக்கோ. இப்போ அதே முக்கோணி எடுத்துன்னு சொன்னா இந்த ஏஓபி இந்த கோணம் இருக்காரு தானே? காணிச்சுங்க பார். இந்த ஏஓபி எந்த கோணம் இருக்காரு தானேடா? ஓ இந்த சார். கோணம். சரியா? இப்ப யோசிச்சு பாரு இந்த முக்கோணி எடுத்து இவர் ஒரு பக்கத்தை நீட்டும் போது எப்படி இந்த முக்கோணியை எடுத்து ஒரு பக்கத்தை நீட்டும் போது
அங்கனைக்கு ஒரு தேற்றம் உண்டு வரும். என்ன தேற்றமா இருக்கும்? அகத்தெதிர்கோணங்கள் கொடுத்து வெரி குட். சரியா? வெரி குட். என்ன தேற்றம்னு சொன்னா, இப்ப இந்த ஒரு முக்கோணம் எடுத்தேன்னு சொன்னா, இந்த பக்கத்தை ஒரு பக்கத்தை நீட்டும் போது உருவாக்கப்படும் கோணமானது அதன் அகத்து எதிர்கோணங்களின் கூட்டுத்தொகைக்கு சமனாக காணப்படும். கூட்டுத்தொகையின் பருமனுக்கு சமமாக காணப்படும். அப்படின்னா சொல்லுங்க, இந்த ஏஓபி கோணத்தின் பருமன் என்னவாக இருக்கும்? 2x. வெரி குட், வெரி குட். என்னது? 2x. இதை ஒத்துக்கொள்றீங்களா? ஓ சார். Okay. Yes, sir. இதே போன்று தானே இங்காலையும் இருக்காரு. இவங்கள மாதிரி தானே பிள்ளைகள் இங்காலையும் இருக்கிறார். அதனால நான் இங்க எக்ஸ் கொடுத்தேன், இங்கால நான் எக்ஸ் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, நான் y கொடுக்குறேனே, இங்கால நான் y கொடுக்குறேன். சரியா? y கொடுக்குறேன். இவர் y சொன்னா இவரும் y தானே, இதே மாதிரி. Yes, sir. காரணம் சமனான பக்கங்களுக்கு எதிரான கோணங்கள் பரவல் சமம். இவரும் இவரும் சொன்னா இந்த கோணத்தை கணிக்கும் போது அதே தேற்றம் தானே பிள்ளைகள் வரும். என்னது? ஒரு முக்கோணி ஒன்றின் ஒரு பக்கத்தை நீட்டும் போது உருவாக்கப்படும் புறக்கோணமானது அதன் அகத்து எதிர்கோணங்களின் கூட்டுத்தொகைக்கு பருமனின் சமனாக காணப்படும். ஆகவே இவரு வைண்டா இவரும் ரெண்டு வையையும் கூட்டினா அந்த அகத்தெதிர கோணமாக புறக்கோணத்தின் பருமனாக காணப்படும். இது 2y. இது 2y. இப்ப நாங்க கோணங்கள் கண்டுபிடிச்ச விஷயம் உங்களுக்கு கிளியரா? கிளியர் தானே? ஓகே, ஓகே. சரி, இப்போ நாங்க இப்ப கண்டுபிடிச்ச விஷயத்தை அப்ளை பண்ண போறோம். ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க என்ன கண்டுபிடிச்சோம்? ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க கண்டுபிடிச்சது இந்த கோணங்கள் தானே, இந்த இவங்க ரெண்டு பேருமே பருமனில் சமன் அப்படின்னு கண்டுபிடிச்சோம். ஓகேவா? அந்த ரெண்டு கோணமும் பருமனில் சமன் கண்டுபிடிச்சதுக்கு ஒரு ஆதாரமாக நாங்க என்ன வச்சோம்? இவரும் பருமனில் சமன் சொன்னோம். டேய் ஒண்ணுமில்ல, நான் ஏன் உனக்கு இந்த கோணத்தை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சேன்னு சொன்னா, இங்க நான் தேற்றத்தை எழுதினேன்னு சொன்னா நீ அங்க பார்க்க மாட்டாய். அங்க தேற்றத்தை குயிக்கா எழுதினேன்னு சொன்னா நீ என்ன செய்ய மாட்டாய்? அங்க பார்க்க மாட்டாய். அதனால தான் நான் உன்னையே வச்சே அந்த கோணத்தை கண்டுபிடிச்சேன்டா. இங்க திருப்பி நான் தேற்றம் எழுதும் போது உனக்கு ரிப்பீட் என்ன செய்யும்? நீ கண்டுபிடிச்ச விஷயம் ஞாபகம் வரும். அப்போ இது காலத்துக்கு உனக்கு அழியாத ஒன்றா இருக்கும். காலத்துக்குமே அழியாதது ஒன்றா இருக்கும். அந்த அசுரன் படத்துல தானே சொல்லுவாரு, என்ன காடு இருந்தா புடி பறிச்சுக்குவானுகள், என்ன துட்டு இருந்தாவா இல்ல, காடு இருந்தா பறிச்சுக்குவானுகள், காசு இருந்தா எடுத்துக்குவானுகள், கல்வியை மட்டும் எடுத்துக்க முடியாது அப்படின்னு சம்திங் ஒரு வேர்டு ஒன்று சொல்லுவான் தானே. அந்த மாதிரி தான் பிள்ளை, எங்கள்கிட்ட எது இருந்தாலும் இன்னொருத்தன் கைப்பற்றி கொள்ளேலும், எது இருந்தாலும். ஆனா எங்களோட கல்வியை எடுத்துக்கொள்ளலுமா, எங்களோட அறிவை எடுத்துக்கொள்ளலுமா? யாராலையும் எடுத்துக்கொள்ளலாது. அப்ப அந்த அறிவை நாங்க சிறந்த முறையில பெற்றுக்கொள்ளணும். அதுக்காக தான் இவ்வளவு மெதுவா சொல்றேன். அப்ப நாங்க ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்ச விஷயம் என்ன? இந்த ஏஓவும் ஓசியும் பருமனில் சமன். காரணம் வட்டத்தின் ஆரைகள். இது ஓகேவா? இது ஓகேவா? ஓகே. இப்ப நான் எழுத போறேன், கவனி. ஓகே. முதலாவது தேற்றம் நான் எழுதுறேன். AO சமன் OC. காரணம் வட்டத்தின் ஆரைகள். வட்டத்தின் ஆரைகள். ஓகே, ஓகே, ஓகே. சரியா? ஓகே. ஆகவே இந்த கோணமும் இந்த கோணமும், அதாவது இந்த கோணம் ஃபர்ஸ்ட் பார்ப்போம். OCA அல்லது ACO கோணம். ACO கோணம். ACO கோணம் சமன், அதாவது இந்த கோணம் சமன் OAC கோணம். OAC கோணம். OAC கோணம். எது கோணங்கள்? ஒன்று இவரு, இன்னொன்று இவரு. இந்த ரெண்டு கோணமும் பருமனில் சமன். காரணம் என்ன? வட்டத்தின் ஆரைக்கு எதிராக அந்த சமனான பக்கங்களுக்கு எதிரான கோணங்கள் பருமனில் சமன். சமமான பக்கத்துக்கு எதிரான கோணங்கள்
பருமனில் சமன். ஓகேவா? புரிஞ்சுதா? ஓகே. அதே நேரம் இவங்க 2 பேர கூட்டுத்தொகை இவருக்கு சமன். இத ஒத்துக்கொள்றியா? இவங்க 2 பேர கூட்டுத்தொகை இவருக்கு சமன். ஓகே. இவங்க 2 பேர கூட்டுத்தொகை. இப்ப இவங்க 2 பேர் கோணங்கள் யாரு? இவங்க தானே அவங்க 2 பேரும். இவங்க 2 பேரும் இவங்க தானே பிள்ளைகள். ஓ சார். ஓகே. அவங்க 2 பேரும் எழுதுறேன். ACO கோணம் சக OAC கோணம். அது இந்த கோணமும் இந்த கோணமும் கூட்டுறது யாருக்கு சமனாக காணப்படும்? இந்த AOP கோணத்துக்கு. AOP கோணம். காரணம் என்னவா இருக்கும்? ஒரு முக்கோணி ஒன்றின் ஒரு பக்கத்தில் நீட்டும் போது ஏற்படும் புறக்கோணமானது அதன் அகத்து எதிர்கோணங்களின் கூட்டுத்தொகைக்கு சமமாக காணப்படும். அப்ப என்ன செய்வீங்க? புறக்கோணம் சமன் அதன் அகத்து எதிர்கோணங்களின் கூட்டுத்தொகை. ஓகே. புறக்கோணம் சமன் அதன் அகத்து எதிர் கோணங்களின் கூட்டுத்தொகை. புரிஞ்சுதா? ஓ சார். என்ன பிள்ளைகள் கஷ்டமா இருக்கா தேற்றம்? சரியா பிள்ளைகள்? இப்போ இந்த ACO கோணமும் OAC கோணம் இந்த 2 கோணமும் பருமனில் சமன் தானே. இவரு எக்ஸ்னா இவரும் எக்ஸ். அதனால இந்த ACOக்கு பதிலாக OACன்னு போட்டுறேன் இடத்துக்கு. அப்ப யோசிச்சு பாருங்க. OAC கோணம் சக OAC கோணம் சமன் AOP கோணம். இது ஓகேவா? ஓகே சார். ஓகே. OAC Okay. கோணம் OAC கோணம்டா. இப்ப எத்தனை OAC கோணம் இருக்குது? 2 OA. ஆகவே 2 OAC கோணம் சமன் AOP கோணம். அப்படின்னு முதலாவது ஒரு ஆள் எடுத்து வச்சுக்குவோம். முதலாவது ஒரு ஆள். சரியா? மிச்சத்தை நான் இங்க எழுதுறேன். இப்போ இவரை வச்சு பார்க்கும்போது இதானே ஃபைனல் ஆன்சர். இதை வச்சு பார்க்கும்போது இதான் ஃபைனல் ஆன்சர். ஃபைனல் ஆன்சர் என்ன சொல்றாரு? இந்த AOP கோணம் இந்த கோணமானது OAC கோணம் யாரு? OAC கோணம் இவரும் பருமனில் சமன் தானே. இவரும் பருமனில் சமன் தானே. நான் OAC கோணம் போடாம ACA கோணம் போடுது உனக்கு விளங்குற மாதிரி. ஒரு நிமிஷம் இருங்க. அதான் இன்னும் சிறப்பா இருக்கும். சரியா? குழம்பிக்க வேணாம். நான் அழகா சொல்லி தருவேன். ஒன்றும் பயப்படாதீங்க. நான் அழகா சொல்லி தருவேன். சமரி உனக்கு விளங்கும். விளங்காத வரைக்கும் நான் அடுத்த ஸ்டெப் போகவே மாட்டேன். நீ ஒன்றும் பயப்படாத. நான் இருக்கிறேன் தானே. ஆனா கிளாஸ் விட்டு மட்டும் லீவ் ஆகாதீங்க. விளங்காத வரைக்கும். ஸ்கூல்ல இந்த பாடம் யாருக்கும் போகலையே 10ஆம் பகல். இல்ல சார். அப்ப பரவாயில்ல. புதுசாவே படிங்க. ஓகேவா? ACO கோணம். சரி. இந்த ACO கோணம் இருக்கட்டும். பிரச்சனை ஒன்றும் இல்லை. ACO கோணம் இருக்கட்டும். சக OAC கோணம் யாரு? OAC இந்த கோணத்துக்கு பதிலாக இவருக்கு பதிலாக நான் அதாவது இந்த OAC கோணமும் AC கோணமும் சமம் தானே. அதனால நான் மறுபடியும் ACO கோணம் போடுறேன். இவரும் பருமனில் சமன். அப்ப இவருக்கு பதிலாக இந்த ஆளையும் போடலாம் தானே. அதுக்கு சமன். நான் சமரி சொல்லி தரும்போது உனக்கு கிளியரா சொல்லித்தார். ஒன்னும் பயப்படுத்த. AOP கோணம். ஆகவே இவங்க 2 பேரும் கூட்டுத்தொகை என்ன?
2 ACO கோணம் சமன் AOP கோணம் முதலாவதா. அப்போ இதுல இருந்து அவன் என்ன சொல்றான்னு சொன்னா, இதுல இருந்து அவன் என்னத்த சொல்ல வாரான்னு சொன்னா, இந்த ஆள் இந்த ஆள் இவர 2 மடங்கா இருக்காரா? ஓ சார். எக்ஸின் இருமடங்கு தானே 2x. ஓ எக்ஸின் இருமடங்கு தான் 2x. ஓகேவா? சரியா? இவரையும் இவரையும் சமப்படுத்தணும்னா நான் என்ன செய்யணும்? இங்கனக்கு ஒரு 2 போட்டா தான் இங்கனக்கு இவர பெருமான சமம். அதாவது ACO கோணத்தின் இருமடங்கு AOP கோணம். எப்படி? ACO இந்த கோணத்தின் இருமடங்கு ACO கோணத்தின் இருமடங்கு AOP கோணம். AOP கோணம். உனக்கு இன்னும் ஆழமாக நான் விளங்கப்படுத்தணுமாக இருந்தா இவரை நீ 30 பாகையாக எடுத்தா இது எவ்வளவு வரணும்? 60 பாகை. இது ஓகேவா? இது ஓகேவா? கொஞ்சம் பேசுங்களேன். ஓகே சார். ஓகே. அப்ப இந்த 30 பாகையிட கோணம் என்னது? ACO தானே 30 பாகை. இவர் தானே 30 பாகை. ஓகே. ஓ சார். சமன் AOP கோணம். AOP கோணம். இவர் எவ்வளவு பிள்ளைகள்? 60 பாகை. 60 பாகை. இந்த 30 நான் 60ஆக மாத்தணும் நான் என்ன செய்யணும்? 2ஆல பெருக்க வேண்டும். அப்ப 2 ACO கோணம் சமன் AOP கோணம். அப்ப விளங்குதா? இப்ப கிளியரா? ஓ சார். இப்போ நான் மிச்சத்தை நான் இவ்விடத்துல எழுதுறேன். மிச்சத்தை நான் இவ்விடத்துல எழுதுறேன். இப்ப இங்க இருந்து ஸ்டார்ட் பண்றேனே. இதை போன்று இதை போன்று இப்ப இங்க 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 நடந்த சம்பவத்தை மாதிரி வச்சு பார்க்கும் போது பாருங்க, இந்த கோணத்தையும் இந்த கோணத்தையும் கூட்டுறதுதானே பிள்ளைகள் இவ்விடத்துக்கு சமன். இவர மாதிரியே வரும்போது இவரையும் இவரையும் கூட்டுறதுதானே பிள்ளைகள் இவ்விடத்துக்கு சமன். ஓ சார். இங்கால பக்கம் பார்க்கும்போது இவரையும் இவரையும் கூட்டுறது இவருக்கு சமனாக காணப்படும். அதே நேரம் இவர 2 மடங்கு தானே பிள்ளைகள் இவர். ஓ ஓ சார். சார். ஓகே. அப்ப இவர கோணம் என்ன? இந்த வைட கோணம் என்ன? OCB கோணம் கொடுக்கலாமா? ஓ OCB கோணம் கொடுக்கிறேன். சமன் இவர கோணம் என்ன? BOP அல்லது POB ன்னு கொடுக்கலாமா? ஓ சார். POB கோணம் கொடுக்கிறேன். ஆனால் யோசிச்சு பாருங்க, இவர் 2 மடங்கு தான் இவருக்குன்னு சொன்னா 2 நீ இவ்விடத்துக்கு போடுவியா இவ்விடத்துக்கு போடுவியா? வலது பக்கம் போடுவியா இடது பக்கம் போடுவியா? இந்த இவருக்கு தானே இவருக்கு தான் என்ன செய்வாய்? 2 போடுவாய். காரணம் என்ன? இவர 2 மடங்கு தான் இவரு. 2வது ஆள். இந்த விஷயம் எல்லாருக்கும் கிளியரா பிள்ளைகள்? ஓ சார். சொல்லுங்களே. என்னம்மா? மறுபடியும் சொல்லுங்களே. ஓகே, நீங்க கவனி. இப்ப இந்த விஷயங்கள் இதெல்லாம் எடுத்தது இதுக்கான சமரி என்னன்னு பார்த்தா என்ன சொன்னா, இவர கோணத்தின் இருமடங்கு தான் இவர கோணம். இத ஒத்துக்கொள்றீங்களா? ஓ சார். ஓகே, மைக் ஆஃப் பண்ணாதீங்க, கொஞ்சம் போடுங்க. சரியா? அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ACO கோணம் ACOட 2 மடங்கு தான் AOP. இத ஒத்துக்கொள்றீங்களா? இவர் 2 மடங்கு தான் இவர். அதே மாதிரி y இவங்க 2 பேரையும் கூட்டினா 2y இங்க. அதே மாதிரி தானே எங்க இருக்குது? இங்க x க்கு பதிலா அங்க y இருக்குது. அது மாதிரி தானே இப்ப எங்கால இருக்குது. ஓ சார். ஓகே. ஈட ஃபைனல் ஆன்சர் இதையும் செஞ்சுட்டு வரும்போது இப்படி வரும்போது இவர ஃபைனல் ஆன்சர் எப்படி வரும்? இந்த OCB கோணம் அல்லது BOC கோணம் இவரு. சரியா? இவர இருமடங்கு தான் எப்படி இவ்விடத்துக்கு வரும்.
ஓ சார். உதாரணமா நான் இவருக்கு கொடுக்குறேன். உதாரணமா 50ன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோவே. ஓகே, 50 கொடுத்தா இங்கனைக்கு எவ்வளவு வரும்? 100. 100. அப்போ இவரின் இருமடங்கு இவர் தானே. அப்ப பிசிஓ கோணம் அல்லது ஓசிபி கோணம், ஓசிபி கோணத்தின் 2 மடங்கு தானே பிள்ளைகள் பிஓபி கோணம். ஓ சார். இது கிளியரா இப்போ? ஆ. ஓகே, ஓ சார். இப்போ எங்கட நிறுவ வேண்டிய ஆக்கள் யாரு? ஏஓபி. ஏஓபி கோணம் சமன் 2 மடங்கு ஏசிபி கோணம். இதுதான் எங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் வரணும். ஓ சார். ஓகே, நல்லா கவனிங்க பார். இந்த ஏஓபின்றால இந்த ஏஓபி அப்படின்றால நான் என்ன செய்யலாம்? ஏஓபி கோணத்தையும் பிஓபி கோணத்தையும் கூட்டினா வருமா? உனக்கு இங்க நோட்ல எழுதுறேன் பாரு. ஏஓபி கோணத்தை நான் இந்த ஏஓபி கோணத்தை ஏஓபி கோணத்தையும் சக பிஓபி கோணத்தையும் கூட்டினா வருமா? ஓ சார். என்னடா புள்ளல் வருமா? ஓ. வரும். என்ன வரும்? அதே மாதிரி இந்த ஏசிபி கோணம் இதானே. ஏசிபி கோணத்தை நான் சரியா ஏசிஓ கோணத்தையும் அதே மாதிரி ஓசிபி கோணத்தையும் கூட்டினா வருமா? அதாவது இந்த ஃபுல்லா வாரது இவரையும் கூட்டினா வரும் தானே. வரும் வரும். சரி, இப்ப கவனிங்க. இங்க கவனி சரியா. இந்த ஏஓபி பிஓபி வந்திருக்கா? ஓ சார். ஓகே. ஏசிஓ ஓசிபி வந்திருக்கா? ஓ சார். லிங்க் ஆகுற மாதிரி ஒரு ஃபீல் உண்டாகுதா? ஆகுதே. ஓகே, இந்த முதலாவது ஆளையும் இரண்டாவது ஆளையும் நான் கூட்ட போறேன். முதலாவது ஆளையும் இரண்டாவது ஆளையும் கூட்ட போறேன். முதலாவது ஆள் யாருண்டா இவங்க, இரண்டாவது ஆள் இவங்க. முதலாவது ஆள் இருக்கிற இடது பக்கத்தை இப்ப ரெண்டையும் நான் கூட்ட போறேன். 2 ஏசிஓ சக இரண்டாவது ஆள் இருக்கிற இடது பக்கம் 2 ஓசிபி கோணம். ஓகே, அதாவது இந்த ஆளையும் இடது பக்கத்துல ஒட்டுறீங்க. சமன் வலது பக்கத்துல ஏஓபி கோணம் சக இவர்ல வலது பக்கத்துல பிஓபி கோணம். இது ஓகேவா? ஓகே சார். ஓகே, இப்போ இந்த நோட்ல பாருங்க, இந்த ஏஓபி பிஓபி இங்க வந்திருக்கா? ஆமா சார். ஓகே, அவங்களுக்கு பதிலா இவரை போடலுமா? பேசுங்களே சாமா. ஓ சார். ஓகே, அப்ப நான் போட போறேன் ஏஓபி கோணம். ஓகே, இவங்க 2 பேர்லயும் பொதுவா 2 பொதுவா எடுத்துன்னு சொன்னா ஏசிஓ கோணம் சக ஓசிபி கோணம் சமன் ஏஓபி. ஏசிஓ ஓசிபி இவருக்கு பதிலா வேறொரு கோணம் கொடுக்குறோம்டா. என்ன கோணம் கொடுக்கலாம்?
இவங்களுக்கு பதிலா வேறொரு கோணம் ஒன்று கொடுக்குறேன். எந்த கோணம் கொடுக்கலாம்? AOB ஏயோ டேய், இவருக்கும் இவங்களுக்கும் இவங்களோட கூட்டுத்தொகைக்கு யாரை கொடுக்கலாம்? ACB ஏசிபி. 2 ஏசிபி கோணம் சமன் ஏஓபி கோணம். ஆன்சர் வந்துட்டா? ஓ சார் இவ்வளவுதான் விஷயம். இவ்வளவுதான் விஷயம்.